தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். சுதேஷ் சங்கருடைய டைரக்ஷனில் ரெடியாக இருக்க திரைப்படம் மாரிசன். இன்னைக்கு மாரிசன் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படத்துடைய கதை, ஒரு வீட்டுக்கு திருடனா ஃபகத் ஃபாசில் உள்ளே இறங்குறாரு. அந்த வீட்டுக்குள்ளே ஒருத்தருடைய கையில் விலங்கு போட்டு நின்றுட்டு இருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வடிவேலு. இவர் டக்குன்னு ஷாக் ஆகிடுறாரு. நான் இங்கே கொள்ளையடிச்சு யார்கிட்டயா சொன்னால் உனக்கு கொலை பண்ணிட்டோம் அப்படின்றாரு. அப்போ வடிவேலு அவர்கள் சொல்கிறாரு, அப்பா எனக்கு கொலைலாம் பண்ணிடாத, நான் உனக்கு காசு கூட தரேன், என்ன இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு கூட்டிகிட்டு போயிருப்பா அப்படின்றாரு. இவர் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, என்னங்க ஆச்சு அப்படின்னும் போது அவர் சொல்கிறார், இல்லைப்பா எனக்கு அல்சைமர்ஸு, என் பையன் என்னை இப்படி கட்டி போட்டு வச்சுருக்கான், என் பொண்ணை போய் நான் பார்த்துடணும்ப்பா, அதனால என்னை கொஞ்சம் கூட்டிகிட்டு போறியா அப்படின்றாரு. இவர் நம்ப முடியல. அப்பா நான் காசு தரேன்ப்பா அப்படின்றது சொல்கிறாரு. நீங்கள் அல்சைமர்ன்றீங்க, உங்ககிட்ட காசு சொல்லன்றீங்க, எப்படி நீங்கள் தருவீங்க கேட்கும்போது, என்கிட்ட ஏடிஎம் கார்டு இருக்குப்பா, எனக்கு ஏடிஎம் போனால் அந்த பின் நம்பர் ஞாபகம் வந்துடும், உனக்கு வந்து ஒரு 5000 பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு கான்வர்சேஷனில் ஈடுபடுறாங்க. அவங்க வடிவேல் அவருடைய பழைய ஜோக்ஸ் நிறைய ஞாபகம் வருது இந்த ஒரு சீக்வன்ஸில். அவர் சொல்லுவார்ல, 7 ரூபாய் 6 ரூபாய் அந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸாக அவங்க போயிட்டு இருக்கு. பட் இதெல்லாம் சீரியஸாக போயிட்டு இருக்கு, காமெடியால். பட் எனக்கு அது போயிட்டு இருக்கும்போது அது ஞாபகம் வந்ததுன்றனால உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஒரு கட்டத்துக்கு மேலே ஓகேன்னு சொல்லிட்டு வடிவேல் அவர்களை காப்பாற்றி வெளியில் கூட்டு வந்துடுறாரு. ஏடிஎம் பேங்க்ல போய் பணம் எடுக்கிறாங்க. பணம் எடுக்கும்போது ஃபகத் ஃபாசில் ஏடிஎம் அப்படி திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா பேங்க் பேலன்ஸ் வந்து 25 லட்சம் இருக்கு. அப்போ இவருக்கு தோணுது, ஆஹா என்னதான் கஷ்டப்பட்டு திருடினாலும் டக்குன்னு நமக்கு ஒரு 25 லட்சம் கிடைக்காது, இவருக்கு வேற அல்சைமர்ஸ், இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம், அவர்கிட்ட இருக்க காசெல்லாம் கறந்துடலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. வடிவேலு அவர்கிட்ட இருக்க காசை ஃபகத் ஃபாசில் கறக்கிறாரா இல்லையான்றதான் இந்த படத்துடைய கதை அப்படின்ற மாதிரி டிராவல் போகுது. ஆனால் அங்கே தான் வெச்சாம்பாரு ட்விஸ்ட்னு ஒரு டிராவலில் கொண்டு போவாங்க. இந்த படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபகத் ஃபாசில் அண்ட் வடிவேலோடைய நடிப்பு மிரட்டிட்டாங்க. ரெண்டு பேரும் உசுரை கொடுத்து மாற்றி மாற்றி நடிச்சிருக்காங்க. அண்ட் வடிவேலு அவர்களுக்கான அந்த ஆர்க் அப்படின்றது கண்டிப்பாக ப்ரெடிக்டபிளாக இருந்தாலும் கூட ஆஃப்டர் மாமன்னன் இந்த படத்தில் இன்னும் பயங்கர டிஃப்ரெண்டா அவரை வச்சு கண்டிப்பா ஒரு சைக்கோ த்ரில்லர் லெவல்ல ஒன்று பண்ண முடியும்ன்றத அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸை இந்த படத்துல வடிவேலு அவர்கள் கொடுத்திருந்தது. ஃபாஃபா சொல்லவே வேண்டாம், அவர் எல்லா ஜோன்லையும் நம்ம பார்த்தோம். இதுக்கு முன்னாடி நீங்க நிறைய அவருடைய மலையாள படங்கள்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அப்படி ஒரு ஜோனுக்குள்ளதான் இந்த படத்துலயும் அவர் நடிச்சிருக்காரு. சப்போஸ் நீங்க அப்படி பார்த்தது இல்லை, நான் தமிழ் படங்கள்லாம் பார்ப்போம்னா வேட்டைன்ல எப்படி ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாரோ துருன்னு ஒரு திருடனா அப்படி ஒரு கேரக்டர் தான் இந்த படத்துக்குள்ளேயும் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் உடைய டிராவலை பொறுத்த வரைக்கும் இவங்களோட நடிப்புலேயே ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டாங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்டா இருக்கு. படத்தோட செகண்ட் ஹாஃப்ல நிறைய விஷயங்கள் ரிவீல் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ படத்தோட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஹை பாயிண்ட்டை நோக்கி போயிட்டே இருக்கு. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டரா இருக்கு. அண்ட் இதுக்குள்ள தொடர்ந்து பெண் குழந்தைகளுக்கு நடக்கிற ஒரு சின்ன விஷயங்களை ஒரு நல்ல அழகான ஒரு கண்டென்ட் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப கரெக்டான ஒரு மெசேஜாக ஒன்று ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் யுவன் சங்கர் அவருடைய மியூசிக், சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங் இது எல்லாமே இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை ரொம்ப கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. படத்தில் நடிச்சிருந்த மற்ற ஆர்டிஸ்ட்டும் இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப குறிப்பிட்ட ஒரு சில ஆர்டிஸ்ட் தான் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே இந்த கதைக்கு என்ன வேணும் அண்ட் அதை தாண்டி இந்த கதையை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு சின்ன ஆர்டிஸ்ட்குள்ள நடக்கிற ஒரு ஜோனு. பட் என்ன இருந்தாலும் அந்த கேரக்டர்ஸுக்குன்னு ஒரு பவர் இருக்கு. அந்த பவர்னால இந்த கதைக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்றத டைரக்டர் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. அதுக்கு அவருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். விவேக் பிரசன்னா ஒரு மிக முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. அண்டு அவருடைய பர்ஃபார்மன்ஸ்லையும் அவருடைய கேரக்டர்லாம் நான் நிறைய வேரியேஷன் பார்த்துருக்கேன். இந்த கதையிலையும் அவருடைய பர்ஃபார்மன்ஸில் பயங்கர பிரில்லியண்ட்டாக ஒன்று பண்ணியிருக்காரு. அதனால தான் அவர் மேலே எந்த ஒரு கேள்விக்குறியும் வராமல் ஒரு அழகான ஒரு ட்ராவலில் கொண்டு போயிட்டே இருந்தது. அது இந்த படத்துக்கு இன்னும் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக ஒர்க் அவுட் ஆச்சுன்ற ஃபீல் எனக்கு இருந்தது. இந்த படத்தோடைய மைனஸ் அப்படின்னு வரும்போது படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு ட்ராவல்லே இருக்குது. அந்த ட்ராவலில் போயிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கே ஒரு ப்ரெடிக்ஷன் வந்திருந்து, இதுதான் இந்த படத்தோடைய கதை, இப்படி தான் நகரப்போகுது அப்படின்றது. அந்த படத்தோட செகண்ட் ஹாஃபில் அவங்க சொல்ல வர அந்த கதையில் ஒன்று ஒன்றா ரிவீல் பண்ணுறாங்க. மிக முக்கியமாக ஃப்ளாஷ்பேக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இந்த காரணங்கள்லாம் நடக்கிறதுக்கு ரொம்ப சரியான ஒரு பாயிண்ட்டாக ஆடியன்ஸுக்கு கொடுக்குறாங்கன்ற ஒரு நம்பிக்கையும் அவர் செய்கிறது சரிதான் அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் ஆடியன்ஸ்குள்ளே உண்டாகும். அதை கரெக்டாக காட்டணும் அப்படின்றதுக்காக தான் ஃப்ளாஷ்பேக்கே ஃப்ரேம் பண்ணுறாங்க. அந்த இடத்த ஓவராலாக அவங்க மிஸ் பண்ணிட்டாங்களோன்னு தோணுச்சு. கரெக்டான ஒரு வேல்யூவாக எனக்கு ஃபீல் ஆகவே இல்லை. என்னதான் அவங்க நியாயப்படுத்தினா கூட நமக்கு ஒன்று தோணும்ல, ஆமாண்டா இவன் செய்கிறது சரிதான்டா, இவன் இப்படி தான்டா செய்யணும் அப்படின்ற ஒரு ஃபீல் ஏற்படும்ல. அவன் செய்கிறது சரிதான், ஆனால் அவன் அப்படி செஞ்சே ஆகணும் அப்படின்ற ஃபீல் ஆடியன்ஸுக்கு ஏற்படுத்தலை. அப்படி ஒரு ஃபீல் ஏற்படுத்தி இருந்தால் இந்த படம் இன்னும் பயங்கரமான ஒரு படமாக வந்திருக்கும். அதை ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் நான் லீனியர் கட்டில் ஒரு இன்டெலிஜென்ஸ் காட்டணும் அப்படின்றதுக்காக படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வடிவேலு அவர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பயங்கரமாக ஹிடன் பண்ணிக்கிட்டே வராங்க. அதை எல்லாத்தையுமே ஃபாஃபா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரிவீல் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஃபாஃபாக்கு எப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்திருக்குமோ, என்னதான் படம் நம்ம பார்த்துட்டே இருந்தாலும் அதே எக்ஸைட்மெண்ட் நமக்கும் கிரியேட் ஆயிருக்கும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு கதையை கேரக்டரைசேஷன் பண்ணும்பொழுது எப்படியும் இது காட்டல அப்படின்ற பட்சத்தில் அதை அப்படியே விட்டுருக்கலாம். படம் முடிஞ்சு அதுக்கப்புறமா
வடிவேல் அவர்கள் என்னென்னலாம் பண்ணார் அப்படின்னு காட்டும்பொழுது ஒரு ஆடியன்ஸா நான் படம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன்னா படத்தோட கதை அதுக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சு. நான் எழுந்தே போய் ஆரம்பிச்சிடறேன். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணா என்ன பண்ணலன்னா எனக்கு என்ன? அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி கொஞ்சமும் யோசிக்காம இப்படி ஒரு பிக்சர் எடிட் டேபிள்ல வச்சாங்கன்றது எனக்கு புரியல. அதை சரி பண்ணி இருந்தாங்கன்னா இந்த படம் செகண்ட் ஹாஃப்ல எங்கேஜிங்கா இருக்கு, இன்னும் பயங்கரமான ஒரு படமா மாறி இருக்கும். அதை இப்படி சின்ன சின்ன மிஸ்டேக்ல பெரிய அளவில் மிஸ் பண்ணிட்டாங்கன்ற ஃபீல் தான் எனக்கு இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா இருந்தது. அண்ட் லாஸ்ட் பாயிண்ட், வடிவேல் அவர்களுடைய கேரக்டர், ஃபகத் ஃபாசிலோடைய கேரக்டர். நீங்கள் கதையாக யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக வடிவேல் அவர் தான் ஹீரோ. பட் ஃபாஃபா அவர்களை உள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்ற காரணத்துக்காக 2 பேருக்கும் ஈக்குவலான ஸ்பேஸ் தரணும், 2 பேரையும் அந்த ட்ராமாக்குள்ளே கொண்டு வரணும். அவங்க 2 பேரும் கரெக்டான பாயிண்ட்டுக்குள்ளே தான் வராங்கன்ற ஒரு கேரக்டரைசேஷன் ஒன்று பண்ணியிருந்தாங்க டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில். அது என்னால் ஒரு ஆடியன்ஸாக படம் பார்த்துக்கும் போது ஏற்றுக்க முடியல. இது ஒரு சைடாகவே இருந்திருக்கலாமேன்ற ஒரு ஃபீல் தான் எனக்கு இருந்தது. கண்டிப்பாக ஃபாஃபா அவர்கள் கதையாக நம்ம கரெக்டாக சொன்னால் அக்செப்ட் பண்ணுற ஒரு கேரக்டரை தான் நாம் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். எப்படினாலும் அவர் பண்ணுவார். அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட சொல்லி புரிய வச்சிருக்கலாம். பட் அவருடைய கேரக்டரை ஹீரோயிஸ்டிக்காக காட்டணுன்றதுக்காக ஒரு ஆள் கதையை கவுத்து விட்டுட்டீங்களே அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா இருந்து. இதை தாண்டி நீங்கள் மாரிசன் படம் பார்த்துருந்தீங்களா, பார்க்க போறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோ. இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அதர் இன்டடா பபஸ்லிங்க. நான் பிரவீன் கேஎஸ். பாய்.